ரைட். ஸோ வே ஆப்டிக்ஸோட லெக்சர் 2ல நம்ம இருக்கோம். வே ஆப்டிக்ஸோட லெக்சர் 2ல இருக்கும். ரைட்டா? இதில் ரீஃப்ராக்ஷன் வேவ் ஃப்ரண்ட், பிளேன் வேவ் ஃப்ரண்ட்டோட ரீஃப்ராக்ஷன் கற்றுக்க போகிறோம். ரீஃப்ராக்ஷன் அட் பிளேன் வேவ் ஃப்ரண்ட்டோட ரீஃப்ராக்ஷன் பற்றி பேச போகிறோம். ரைட் சார். அதுக்கு முன்னாடி ஒரு ரீஃப்ராக்டட் சர்ஃபேஸ் எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. இதுதான் ரீஃப்ராக்டிவ் சர்ஃபேஸ். ஏபி ஏபின்றது இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட். ஏபி இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட் இது ஏபி. ஸோ ஏபி பட்டு ரீஃப்ராக்ட் ஆகணும், அவ்வளோதான். அப்போ இந்த இடத்துல ஒரு நார்மல் லைன் ட்ரா பண்ணிக்கலாமா? ஸோ நார்மல் லைன் n. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ வரணும். கவனமாக கவனி. இப்போ இங்க இடத்துல இருந்து ஒரு இன்சிடென்ட் ரே வந்து இந்த இடத்துல படுது. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ. இங்க இருந்து ஒரு ரே வந்து இங்க வந்து படுது. ரைட்டா? ரெண்டுமே இன்சிடென்ட் ரே தான். ஏபி இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட், ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏபி இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட் பட்டு இங்க ஒரு நார்மல் லைன் டிரா பண்றேன். இந்த நார்மல் லைன் n டேஷ்னு எடுத்துக்கிறேன். இந்த லைன் எல்னு எடுத்துக்கிறேன். இது எம்னு எடுத்துக்கிறேன். அப்ப ஆங்கிள் ஆஃப் NAL, ஆங்கிள் ஆஃப் ஐ வேணும்னா ஆங்கிள் ஆஃப் NAL வேணும். கத்துக்கிட்டீங்களா? ஆங்கிள் ஆஃப் ஐ, ஆங்கிள் ஆஃப் NAL. ரைட் சார், அது அப்படியே இருக்கட்டும். இங்க இருந்து ஒரு ரே ரீஃப்ராக்ட் ஆகுது. அதே மாதிரி இங்க இருந்து ஒரு ரே ரீஃப்ராக்ட் ஆகுது. நீ என்ன பண்றேன்னா ஏபியை கரெக்டா மெஷர் பண்றீங்க. இந்த பாயிண்ட்ல காம்பஸ் வச்சு இங்க ஒரு ஆர்க் போடுறீங்க. அப்போ இதை கனெக்ட் பண்ணீங்கன்னா இந்த இடம் தான் ஏ டேஷ் பி டேஷ்னு வந்துடும். அப்போ ஏ டேஷ் பி டேஷ் யாருங்க சார்? ஏ டேஷ் பி டேஷ் ரீஃப்ராக்டட் வேவ் ஃப்ரண்ட். ஏ டேஷ் பி டேஷ் ரீஃப்ராக்டட் வேவ் ஃப்ரண்ட். உங்களுக்கு தெரியுமா ஏல இருந்து ஏ டேஷ் வர்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகுமோ அதே டைம் தான் பில இருந்து பி டேஷ் வர்றதுக்காக ஆகும். பில இருந்து பி டேஷ் வர டைமும் டி தான். ஏல இருந்து ஏ டேஷ் வர டைமும் டி தான். ரைட் சார், கத்துக்கிட்டோம். இந்த ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் ஆர். இப்போ நான் போட்டது என்னன்னு தெரியுதா உனக்கு? ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் ஆர்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ அந்த இடம் ஆர்னா கண்டிப்பா இந்த இடம் ஆரா தான் இருக்கும். இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐனா ஷியரா இது ஐயா தான் இருக்கும். அதுக்கான ப்ரூஃப் தான் அதை கொடுக்க போறேன். உங்களுக்கு தெரியும் தானே இந்த டைமும் ஈக்குவல். அதாவது பிபி டேஷ்ல இருந்து வரக்கூடிய டைமும் ஏ டேஷ்கான டைமும் ஈக்குவல். அப்ப டைம் இதுவும் டைம். பிபி டேஷ் ரேரர்ல இருக்கிறதுனால v1 ஸ்பீடு, ஏ டேஷ் டென்சர்ல இருக்கிறதுனால v2 ஸ்பீடு. டைம் வேணும்னா டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி பிபி டேஷ் பை v1. இந்த டைம் வேணும்னா ஏ டேஷ் பை v2. இது வரைக்கும் கத்துக்கிட்டீங்களா? இப்ப இங்க இருந்து பிபி டேஷ் பை ஏ டேஷ் தான் எனக்கு வேணும். ஈக்குவல் டு v1 பை v2ன்னு கத்துக்கணும். இந்த ஈக்குவேஷன்ல இருந்து இது ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஈக்குவேஷன். இந்த ஃபர்ஸ்ட் செட்டை முடிச்சிட்டு தான் நம்ம அடுத்தது உள்ள போகணும். ஏ டேஷ் மேல பிபி டேஷ் பை ஏ டேஷ் v1 பை v2ன்னு கத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா இந்த ஆங்கிள் எல்லாம் சரி பண்ணிட்டு வரணும். நான் எழுதுறது கரெக்டானு செக் பண்ணிட்டே வா. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ வேணும். என்ன பண்றேன்னு பாரு. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ வேணும்னா ஆங்கிள் ஆஃப் NAL தான் சார் ஐ. ஆமா, பார்த்தாலே தெரியுதா உங்களுக்கு? NAL தான் ஐ. அதுக்கப்புறமா எல்லாரும் இந்த பிஏ பாருங்க. பில இருந்து ஏ வாங்க, எல் போங்க. அப்போ பிஏஎல் வந்து கரெக்டா 90 டிகிரி. அந்த 90 டிகிரில இருந்து பிஏ என்ன மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு NAL கிடைச்சிரும். ஒத்துக்கிறீங்களா? இந்த லைன் புரியுதா? NAL தான் இப்ப வேணும். அப்ப அந்த NAL வேணும்னா டோட்டல் 90ல இருந்து பிஏ என்ன மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மீதி என்ன தெரியுமா கிடைக்கும்? ரிமைனிங் இருக்கு பாருங்க. பி பாருங்க எல்லாருமே. பில இருந்து ஏ வாங்க, பி டேஷ் வாங்க. அப்ப ஆங்கிள் ஆஃப் பிஏ பி டேஷ்க்கு ஈக்குவலா இருக்கும். அதனால இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் 90 டிகிரி. கத்துக்கிட்டீங்களா? இந்த லைன் கண்டிப்பா எழுதணும். இது கீ பாயிண்ட். கண்டிப்பா அதுக்கு ஒரு மார்க் உண்டு. அதே மாதிரி எல்லாரும் இங்க பாரு, ஆர் பாருங்க. ரீஃப்ராக்ஷன் ஆங்கிள் ஆர் ரவுண்ட் போட்டுருக்க பாரு. அந்த இடத்துல பாரு, ஆறு ரீஃப்ராக்ஷன் ஆங்கிள். ஆர் மட்டும் வேணும்னா என்ன சார் பண்றது? ஆங்கிள் ஆஃப் ஆறு என் டேஷ் பி டேஷ். இந்த இடத்துக்கு நான் என்ன பேர் வைக்கல? எம் டேஷ். இந்த லைன் இருக்கு இல்லையா, இதை வந்து எம் டேஷ்னு எடுத்துக்கிறேன். என் டேஷ் பி டேஷ் எம் டேஷ். இதுதான் ஆங்கிள் ஆஃப் ஆர். இந்த ஆங்கிள் ஆஃப் ஆர் வேணும்னா மறுபடியும் எங்க வரீங்க? ஏ டேஷ்க்கு வாங்க பே.
ஏ டேஷ்ல இருந்து பி டேஷ்க்கு வந்து எம் டேஷ் வந்தா 90 டிகிரியா? நான் கரெக்டா கொஞ்சம் கோணலா போட்டிருக்கேன், நீ டிரா பண்ணும்போது நல்லா போட்டுக்கோ. ஏ டேஷ் பி டேஷ் எம் டேஷ் 90 டிகிரி. 90 டிகிரியில இருந்து ஏ டேஷ் பி டேஷ் என் டேஷ் மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணிட்டா ரிமைனிங் இருக்கிறது என்ன தெரியுமா? ஆங்கிள் ஆஃப் பி டேஷ் ஏ டேஷ் ஏ கிடைச்சிரும். இந்த இடத்துல பி டேஷ் இருக்கு, இங்க பி ஏ டேஷ் இருக்கு, ஏ கிடைச்சிரும். இந்த ரெண்டு லைனை கண்டிப்பா எழுதணும். இது எதுக்காக எழுதணும்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எழுதணும். அப்பதான் சைன் ஐ சைன் ஆர் கண்டுபிடிக்க முடியும். கத்துக்கிட்டீங்களா? இந்த பக்கமே எழுதுறேன், சைன் ஐ கண்டுபிடிங்க. சைன் ஐ பாருங்க, எல்லாரும் சைன் ஐ பாருங்க. நான் யாரை போட்டிருக்கேன்னா ஆப்போசிட்ல இருக்கிறது பி பி டேஷ், ஹைபாசிஸ் கீழே இருக்கு பாருங்க, இந்த இடம் ஏ பி டேஷ். இந்த லைனை மட்டும் எழுதிட்டீங்கன்னா அடுத்த ஒரு லைன் எழுதா முடிச்சிடலாம். sin i equal to b b dash by a b dash. அங்கிருந்து sin r equal to ஆப்போசிட் பாருங்க, sin r பாருங்க, a a dash by அதுக்கு a b dash. கத்துக்கிட்டீங்களா? இப்படிதான் எழுத ஆரம்பிக்கணும். முதல்ல என்ன பண்ணணும், b ல இருந்து b dash வர டைம் t ன்னு எடுத்துக்கணும். அதே டைம் தான் a ல இருந்து a dash வர டைம்னு எடுத்துக்கணும். b b dash கான ஸ்பீடு v1, a a dash கான ஸ்பீடு v2. ஸோ டைம்க்கான ஃபார்முலா எழுதிக்கணும். பிபி டேஷ் ஏ டேஷும் v1 by v2 எழுதிக்கணும். அப்புறமா sin i by sin r கண்டுபிடிச்சிக்கணும். இப்போதான் நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, பார்த்துக்கிட்டே வாங்க. sin i by sin r, sin i by sin r, b b dash by a b dash by a a dash by a b dash. இந்த a b dash a b dash டினாமினேட்டர் கேன்சல் ஆயிடுது. அதனால மீதி இருக்கிறது b b dash by a a dash. இதைத்தான் v1 by v2ன்னு சொல்லணும். ஆமா சார், v1 by v2. கத்துக்கிட்டீங்களா? ஸோ இன்னும் என்னங்க சார் பேலன்ஸ் இருக்கு? ரொம்ப ஈஸியான விஷயம். கொஸ்டின் இன்னும் 2 நிமிஷத்துல முடிக்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிய வேண்டியது, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னாலே என்ன படிச்சிருக்கீங்க? சி பை வின்னு படிச்சிருக்கீங்களா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? டயாப்டிக்ஸ்ல சொல்லி கொடுத்தேன். அப்ப v வேணும்னா சி பை மியூ தானே, v1ன்னா சி பை மியூ 1 தானே. அப்ப v1க்கு சி பை மியூ 1, இந்த இடம் சி பை மியூ 2. இப்போ என்ன ஆகுது, சியும் சியும் கேன்சல் ஆகுதா? ரெண்டு மேலே இருக்கு, இது மேலே போயிடுமா? அப்போ ஃபைனலாக நம்ம தேடி வந்தது sin i by sin r equal to, இது மேலே போயிடுச்சு மியூ 2 by மியூ 1. இதைத்தான் நீங்கள் அங்கேயே பார்த்தீங்க. மியூ 2 by மியூ 1 equal to sin i by sin r னு ப்ரூவ் பண்ணுறது தான் அதோட வேலையே. கண்டிப்பாக அந்த டெரிவேஷன் ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது, ரைட்டா? ஸோ ஃபைனலாக எங்கே வந்திருக்கும்? மியூ 2 by மியூ 1 equal to sin i by sin r. இப்போ இதோட ஸ்னெல்ஸ்லாம் நம்ம வெரிஃபை பண்ணுறோம். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் செகண்ட் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட் வேணும். அதனால sin i by sin r. ஏற்கனவே நேற்று பார்த்த மாதிரி, அன்னைக்கு ரே ஆப்டிக்ஸ்ல பார்த்த மாதிரி CA by CM, நியூ லாம்டா A by நியூ லாம்டா M, நியூ நியூ போயிடுச்சு. அப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் செகண்ட் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட் வேணும்னா sin i by sin r, CA by CM, லாம்டா A by லாம்டா M. ஸோ இந்த ப்ரூஃப் கொடுக்கறது தான் இந்த ரீஃப்ராக்ஷனோட வேலை. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ரீஃப்ராக்ஷன் ரேல நடந்தாலும் வேவ் ஃப்ரண்ட்ல நடந்தாலும் ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்ட்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஃப்ரீக்வன்சி மாறாது மாறாது, ரைட்டா? இது என்னோட டயக்ராம். நான் எல் எம் ஏ பி ஏ டாஷ் பி டாஷ்னு பேர் வச்சிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன். நீ எந்த புக்கை ரெஃபர் பண்ணாலும் ஈக்குவேஷன் மாறாது. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வேணா மாறலாம். நான் ஏபின்னு யூஸ் பண்ணியிருப்பேன், சில புக்கில் பிக்யூன்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஐ எழுத கற்றுக்கணும், ஆர் எழுத கற்றுக்கணும். ஏன்னா இந்த ரெண்டு இடமும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ப்ரூவ் பண்ணதுனால தான் உன்னால சைன் ஐ வந்து ஆப்போசிட் சைட் பை ஹைபாசிஸ், சைன் ஆர் வந்து ஆப்போசிட் சைட் பை ஹைபாசிஸ். ரெண்டு இடத்துல ஏ டாஷ் ஏ பி டாஷ் கேன்சல் ஆகிடும். ஸோ அங்கேருந்து சைன் ஐ பை சைன் ஆர் போனோம்னா ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் செகண்ட் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட்னு வந்துடும், ரைட்டா? இந்த ரெண்டு கொஸ்டினும் நேற்று சொல்லி கொடுத்த, லாஸ்ட்டாக சொல்லி கொடுத்த கொஸ்டின், இப்போ சொல்லி கொடுத்த கொஸ்டின் நைட் உட்காந்து எழுதிப்பாரு. புரியலன்னா எங்கிட்ட சொல்லிடு, அவ்வளோதான். இந்த வேவ் ஃப்ரண்ட் ஃபுல்லாக முடியுது. என்ன ஒரு 15 நிமிஷம் மட்டும், கரெக்டாக 8:15 போயிடுங்க. என்ன மேக்ஸ் கிளாஸ் எரின், மேக்ஸ் கிளாஸ் எத்தனை மணிக்குமா எரின்? கேக்குதா? அனீஸ் சார், அனீஸ் மேக்ஸ்ல இல்லையா? எஸ் சார். மேக்ஸ் கிளாஸ் டைமிங் பேக் 8:20. 8:20யா? சரிம்மா, ஒரு 8:10 பக்கமா போயிடலாமா? ஓகே வேணும் உனக்கு மேப்ப பார்த்துட்டே வாங்க எல்லாருமே. கவனமா கவனி. ஓகே, ஒரு நிமிஷம். அடுத்தது பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன். இந்த டாபிக் தெரிஞ்சாதான் நாளைக்கு பேச போற இன்டர்ஃபரன்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். பேசிக்ஸ்லாம் ஆல்ரெடி கொஞ்சம் க்ளோஸாக நம்ம வந்துட்டோம்.
டாபிக்கோட பேரு பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன். இந்த டாபிக் அவ்வளோ அற்புதமா இருக்கும். ஸோ நீங்களே போயிட்டு நாளைக்கு உங்க கிளாஸ்ல இருக்கிற 60 பேருக்கு முன்னாடியும் கிளாஸ் எடுக்கலாம். மேபி எடுக்க சொன்னாங்கன்னா போல்டா போய் எடுக்கலாம், சூப்பரா எடுக்கலாம். கத்து தரவா பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன். உங்களுக்கு புரிதலுக்காக ஈஸியா சொல்லித்தரேன். இது ஒரு வேவ்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் y1, இது இன்னொரு வேவ்னு வச்சுக்கோங்களேன். இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் y2. ஒரு வேவும் இன்னொரு வேவும் ஆட் பண்றது தான் சூப்பர் பொசிஷன். சார் புரியல. ஒரு வேவ் மேல இன்னொரு வேவ் ஏறி உட்கார்றதுக்கு பேரு தான் சூப்பர் இம்போஸ். சூப்பர் இம்போஸ், சூப்பர் இம்போஸ்னா ஒன்றின் மீது ஒன்று, சரியான தமிழ் வார்த்தை. மேற்பொருந்துதல் தத்துவம் இதுக்கு பேரு. மேற்பொருந்துதல்னா ஒன்றின் மீது ஒன்றுன்னு அர்த்தம். ஒரு வேவ் மேல இன்னொரு வேவ் உட்காருது. இப்ப ஒரு பேச்சுக்கு நானும் என் ஃப்ரெண்டும் இருக்கோம். இங்க இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நான் அவனோட பேர் சொல்லி கூப்பிடுறேன், என் ஃப்ரெண்டும் அவனோட பேர் சொல்லி கூப்பிடுறான். கரெக்டா? இப்ப அவன் பேர் ஏதோ ஒன்று வச்சுக்கோயேன், பிசிக்ஸ்னு வச்சுக்கோயேன். ஸோ நானும் பிசிக்ஸ்னு கூப்பிடுறேன், அவனும் பிசிக்ஸ்னு கூப்பிடுறேன். இப்ப நான் சொன்ன பிசிக்ஸும் டிராவல் ஆயிட்டு இருக்கு, அவன் சொன்ன பிசிக்ஸும் டிராவல் ஆயிட்டு இருக்கு. கரெக்டா? ரெண்டு பிசிக்ஸும் சூப்பர் இம்போஸ் ஆகி அவன் காதுல ஒன்னு கன்ஃபியூஸ் பண்ணலாம். இன்ஃபேஸா இருந்தா ரொம்ப மேக்சிமம் சவுண்ட்ல கேட்கலாம், அவுட் ஆஃப் ஃபேஸா இருந்தா சுத்தமா டெட்டா இருக்கலாம், இல்லைன்னா கொலாப்ஸ் ஆகலாம். நீங்க சினிமா தியேட்டர்ல படம் பார்க்கும் பொழுது அந்த சுத்தி இருக்கக்கூடிய சர்ஃபேஸை பாருங்களேன், ரஃப் சர்ஃபேஸா இருக்கும். உன்னோட அந்த கீழெல்லாம் மேட் போட்டு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி அந்த செவுத்தெல்லாம் தொட்டு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்காது, அப்சார்ப் பண்ற மாதிரி இருக்கும். மேலே சீலிங்கும் அந்த மாதிரி தான் இருக்கும், கீழே ஃப்ளோர்லயும் அந்த கிரீன் கலர் மேட் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. இதுக்கெல்லாம் என்னங்க சார் காரணம்? இதுக்கு பேர் தான் பில்டிங் அக்கோஸ்டிக்ஸ். சூப்பர் இம்போஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான். இப்போ உங்களுக்கு பிடிச்ச அழகான ஒரு டயலாக் ரஜினி பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு டயலாக் பேசுறாரு, அந்த டயலாக் கரெக்டா வந்து உன் காதுல விழணும். அது விழுந்தாதான் உனக்கு தெளிவா கேட்கும். அது இல்லாம அவர் பேசினது அந்த செவுத்துல பட்டு மறுபடியும் ரிஃப்ளெக்ட் ஆகி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அவர் பேசுறது ரிஃப்ளெக்ட் ஆகி வருது, ரெண்டு ஒன்னா சேர்ந்து என்ன ஆயிடுது, கொலாப்ஸ் ஆயிடுது. அப்பதான் சரியா சவுண்ட் புரியல, சரியா கேட்கல, என்ன பேசுறீங்கன்னே புரியல, அந்த மாதிரி. இதுக்கு பேரு பில்டிங் அக்கோஸ்டிக்ஸ். அதெல்லாம் பிளான் பண்ணி தான் கட்டுவாங்க அந்த இடத்துல. அப்ப சூப்பர் இம்போஸ்னா என்ன தெரியுதா? ஒரு வேவும் இன்னொரு வேவும் ஆட் ஆகிறது தான் சூப்பர் இம்போஸ். சரி, அப்போ y = y1 வெக்டார் பிளஸ் y2 வெக்டார்னு சொல்ல வரீங்களா? ஆமா. இதுக்கு பேரு தான் பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டிஃபன் பாக்ஸ்ல பிரியாணி எடுத்து உள்ள வைக்கிறது, இல்ல தயிர் சாதத்தை எடுத்து உள்ள வைக்கிறது, இதுக்கு பேரு சூப்பர் இம்போஸ், சூப்பர் பொசிஷன். ஏன்னா ஒரு பாடி மேல இன்னொரு பாடியை ஃபில் பண்றது, இல்ல வீட்டை காலி பண்ணிட்டு போகும்போது லாரியில நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஜாமானெல்லாம் ஏற்றி வைக்கிறது சூப்பர் இம்போஸ். ஏன்னா ஒரு பொருள் மேல இன்னொரு பொருள் எடுத்து வைக்கிறோம், சூப்பர் இம்போஸ். ரைட்டா? ஸோ அழகா புரிய வச்சிருக்கேன். y = y1 வெக்டார் பிளஸ் y2 வெக்டார். ரைட், சூப்பர் இம்போஸ் நடக்குது. இப்ப இந்த இடத்தோட பேர் என்னங்க சார்? இவன் தான் ஆம்ப்ளிடியூட் a1, இன்னொரு வேவோட ஆம்ப்ளிடியூட் a2. இது ரெண்டும் சேர்ந்து ஒரு ரிசல்டன் வேவ் கிடைக்கும், இதோட ஆம்ப்ளிடியூட் தான் a. உனக்கு புரியுதா? ஃபர்ஸ்ட் வேவையும் செகண்ட் வேவையும் சூப்பர் இம்போஸ் பண்றோம், அதனால எனக்கு ரிசல்ட் இங்க கிடைக்குது. அந்த ரிசல்ட்டோட ஆம்ப்ளிடியூட் தான் எனக்கு வேணும். கவனமா கவனி, நான் என்ன வேலை பண்றேன்னு பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வேலை தான். a வெக்டார் = a1 வெக்டார் பிளஸ் a2 வெக்டார். சார் இது வெக்டார் அடிஷன் மாதிரி இருக்கே. ஆமா, நாங்க 11th படிச்சிருக்கோம். ஆர் வெக்டார் வேணும்னா p வெக்டார் பிளஸ் q வெக்டார். r = √p ஸ்கொயர் q ஸ்கொயர் 2pq cos θ. இங்க கிளாக் மாத்தி ஓடிக்கிட்டு இருக்கு. கரெக்டா 8:10 வரும்போது யாராவது சார் என்ன கூப்பிட்டுரு. ஓகே. ஸோ ஆர் வந்து பி வெக்டார் பிளஸ் கியூ வெக்டார். எல்லாமே சிக்கலா இருக்குன்னு வச்சுக்கோங்க. என் மொபைலில் இப்போ சரி சிஸ்டத்தில் வந்து டைம் 7:50 காமிக்குது. உங்களுக்கு எவ்வளோ காமிக்குதுன்னு தெரியல. டைம் என்ன கரெக்டா? யாரா சொல்லுங்க. 7:58 ஆகுது சார். 7:58. ஓகே சரி. 8:10 வரும்போது சார் மட்டும் யாராவது ரிமைண்டர் கொடுங்க. r = √p ஸ்கொயர் பிளஸ் q ஸ்கொயர் பிளஸ் 2pq cos θ. சரி, கற்றுக்கிட்டோம். இந்த இடத்துல எழுதுங்க பார்க்கும். a = √a1 ஸ்கொயர் a2 ஸ்கொயர் 2a1 a2 cos θவுக்கு பதிலாக நம்ம 5 யூஸ் பண்ணிக்கலாமா? ஏன்னா 5 தான் ஃபேஸ் ஆங்கிள். எல்லாத்தையும் சூப்பராக சொல்லி தரேன். இவனை நம்ம வெல்கம் பண்ணப்ப, ஏன்னா எப்படி ஒரு படத்துக்கு ஒரு ஹீரோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி வேவ் ஆப்டிக்ஸுக்கு இவன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஸோ இவன் இல்லாத அடுத்த வே ஆப்டிக்ஸ் நம்மளால உள்ள நுழையவே முடியாது. இன்டர்ஃபரன்ஸுக்கும் இவன் தேவை, டைஃப்ராக்ஷனுக்கும் தேவை, போலரைசேஷனுக்கும் தேவை, எல்லாத்துக்கும் இவன் கண்டிப்பா தேவை. அப்போ ரிசல்டன் ஆம்ப்ளிடியூட் வேணும்னா a1 ஸ்கொயர் பிளஸ் a2 ஸ்கொயர் பிளஸ் 2a1 a2 காஸ் ஃபைன்னு கற்றுக்கணும். சார் புரிஞ்சிருச்சு. ஒரு வேவ் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, இன்னொரு வேவ் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ ஃபை எவ்வளோங்க சார்? 0. ஃபை 0ன்னா ஏற்கனவே உங்களுக்கு ஏசியில கற்றுக் கொடுத்துருக்கேன், அதுக்கு பேர் இன்ஃபேஸ். இன்னும் நல்லா சொல்லுங்க சார். இது ஒரு வேவ் ஒன்னோடது, இது இன்னொரு வேவ் உன் ஃப்ரெண்டோடது. பாருங்க, ரெண்டு வேவும் ஒன்னா ஸ்டார்ட் ஆகி ஒன்னாவே மீட் பண்ணி ஒன்னாவே போய் சேர்ந்துருது. டைரக்ஷன் உட்பட எல்லாமே சேமா இருக்கிறதுனால இது இன்ஃபேஸ்னு அர்த்தம். கரெக்டா? இன்ஃபேஸ் உங்களுக்கு தெரியுமா? நல்லா கத்துக்குங்க. இன்ஃபேஸ்னா ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் பை. இனிமேல் இன்ஃபேஸ் இன்னும் ஏசியை விட இங்கே தான் ஃபேஸ் ரொம்ப நல்லா கற்றுப்பீங்க. பொறுமையாக பார்த்துக்கிட்டே வா. ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் பைனா என்னங்க சார்? ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் பைனா 2 பையா இருக்கலாம், 4 பையா இருக்கலாம், 6 பையா இருக்கலாம், 8 பையா இருக்கலாம். இப்படிலாம் இருந்தாலே அது இன்ஃபேஸ்ன்னு தான் நீங்கள் கூப்பிடணும். அப்போ இன்ஃபேஸ்னா ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் பை. வேற ஏதாவது ஐடியா இருக்கா கண்டுபிடிக்கிறதுக்கு? பொறுமையாக பார்த்துட்டே வாங்க. இது ஒரு லாம்டா, ஒத்துக்கிறீங்களா? இது ஒரு லாம்டா. ஆமா சார். இதோட ஃபேஸ் 2 பை, டோட்டல் ஃபேஸ் 2 பை. ஃபேஸ்னா ஆங்கிள். பாருங்க, இங்க ஆரம்பிச்சு இங்க போயிட்டு இங்க வர்றது 2 பை. அப்ப இது 0, இந்த இடம் பை பை 2 பை 3 பை பை 4 2 பை. தப்பு பண்றேன்னா கரெக்டாக போட்டுருங்க. பை பை 2 180, 3 பை பை 2 சாரி 3 பை பை 2 2 பை. இதோட டோட்டல் டைம் பீரியட் ஒரு டி. ஒரு கம்ப்ளீட் வேவோட ஆசிலேஷன் ஒரு டி. இப்போ இந்த இடம் பாதி டி, டி பை 2. இந்த இடம் டி பை 4. இந்த இடம் 3t பை 4. நான் 3t பை 4 போகிறதுக்கு தான் தெரியாமல் 3 பை பை 4 போட்டேன். ஒரு வேவ்னா இது அத்தனையும் உங்களுக்கு தெரியணும். அப்படின்னா இன்ஃபேஸ்னா என்னெல்லாம் இருந்தா இன்ஃபேஸ்ன்னு சொல்லி கொடுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் படிச்சுக்கோங்க என் கூடவே. ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் பையா இருக்கணும். ரெண்டாவது ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் லாம்டா பை 2 இருக்கணும். ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் லாம்டா பை 2னா 0 லாம்டா பை 2, 2 லாம்டா பை 2, 4 லாம்டா பை 2, 6 லாம்டா பை 2. இதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். அப்ப இது 1 லாம்டா, 2 லாம்டா, 3 லாம்டான்னு வந்துச்சு பாருங்க. அப்ப இன்ஃபேஸ்னா ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் லாம்டா பை 2, ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் லாம்டா பை 2. அப்புறம் இன்ஃபேஸ்னா வேற ஏதாவது ஐடியா இருக்கா சார்? தேர்ட் பாயிண்ட் பாருங்க. ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் t by 2, even multiples of t by 2. அப்படின்னா 0t by 2, 2t by 2, 4t by 2, 6t by 2 அது மட்டும் போயிட்டே இருக்கும். பாய் இப்படிலாம் இருந்தாதான் அது இன்ஃபேஸ். அதனால இது கத்துக்காம உங்களால அடுத்து போக முடியாது. இன்ஃபேஸ்னா என்ன அர்த்தம்? ஒரு வேவும் இன்னொரு வேவும் கையை பிடிச்சிக்கிட்டு ஒன்னாவே போகும். அப்படி இருந்தாதான் அது இன்ஃபேஸ். அதோட ஃபேஸ் டிஃபரன்ஸ் ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் பையா இருக்கலாம், ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் லாம்டா பை 2 பாத் டிஃபரன்ஸ், டைம் டிஃபரன்ஸ் ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் லாம்டா பை 2 டி பை 2 இருக்கலாம். ரைட்டா? பயப்படாது, ரொம்ப நல்லா புரிய வைக்கிறேன். இன்னும் அந்த அவுட் ஆஃப் ஃபேஸை பார்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா உள்ள வந்துடுவீங்க. ரைட்டா? இது வேற ஒரு உலகம் பாரு. அதனால கொஞ்சம் பொறுமையாக தான் போகிற மாதிரி இருக்கும். குழப்பிக்கிட்டிங்கன்னா சுத்தமாக நேற்று சொன்ன மாதிரி தான், ஏதோ ஒரு குட்டையில் போய் விரால் மண் குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது அவுட் ஆஃப் ஃபேஸ்னா என்னங்க சார்? அவுட் ஆஃப் ஃபேஸ்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், 5க்கு பதிலாக 180 டிகிரின்னு சொல்லியிருக்கேன். இது உன்னோட வேவ், இது உன்னோட நெருங்கிய நண்பன் தான். ஆனால் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க, கோச்சிக்கிட்டு ஆப்போசிட்ல போயிடுறீங்க. ஒரு வேவ் இந்த டைரக்ஷன், இன்னொரு வேவ் இந்த டைரக்ஷன். இப்படி மாற்றி ஆப்போசிட்ல போகிறது தான் அவுட் ஆஃப் ஃபேஸ். அவுட் ஆஃப் ஃபேஸ் எப்படி சார் இருக்கணும்? முதல்ல ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் பை. அப்படின்னா 1 பை, 3 பை, 5 பை, 7 பை இப்படி இருந்தா அது அவுட் ஆஃப் ஃபேஸ். ரெண்டாவது ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் லாம்டா பை 2, 1 லாம்டா பை 2, 3 லாம்டா பை 2, 5 லாம்டா பை 2, 7 லாம்டா பை 2 அப்படியே போயிட்டே இருக்கும். மூணாவது
ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் பை, ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் லாம்டா பை 2. பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் t by 2. அப்போ 1t by 2, 3t by 2, 5t by 2 இப்படிலாம் இருந்ததுன்னா அதுக்கு பேரு அவுட் ஆஃப் ஃபேஸ். பட் கரெக்டா சொல்லணும். இன் ஃபேஸ்னா என்னன்னு உங்ககிட்ட கேட்டா இது இவ்வளோ விஷயம் தெரிஞ்சதுன்னா நீ நிஜமாலுமே பெஸ்ட் ஸ்டூடெண்ட் தான் அர்த்தம். உனக்கு நல்லா பிசிக்ஸ் புரியுதுன்னு அர்த்தம். அவுட் ஆஃப் ஃபேஸ்னா என்ன பே, இன் ஃபேஸ்னா என்ன பே? சார் ஒரு வேவ் மேல இன்னொரு வேவ் ஏறி உட்காருது. ரெண்டு விதமா உட்காரலாம். இன் ஃபேஸ்ல உட்காரலாம், அவுட் ஆஃப் ஃபேஸ்ல உட்காரலாம். ஸோ இன் ஃபேஸ்னா கண்டிஷன் எல்லாமே ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் பை, ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் லாம்டா பை 2, ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் டி பை 2. அவுட் ஆஃப் ஃபேஸ்னா எல்லாமே ஆட் தான். ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் பை, ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் லாம்டா பை 2, ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் டி பை 2. கற்றுக்கிட்டீங்களா? இப்படிதான் இருக்கணும். சரிங்க சார், இவ்வளோ பேசுனீங்கல்ல. 5ஓட வேல்யூ 0வா இருந்தா இன் ஃபேஸ்ன்னு சொன்னீங்க. அப்ப டோட்டல் ஆம்ப்ளிடியூட் என்னவா இருக்கும் அது சொல்ல மறந்துட்டீங்களே. பத்துருவோமா? பையில சம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நல்லா பார்த்துட்டே வா. ஏக்கு பதிலா ரூட் ஆஃப் a1 ஸ்கொயர் a2 ஸ்கொயர் 2a1 a2 cos 5. 5ஓட வேல்யூ 0. நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க. cos 0 1. a1 ஸ்கொயர் பிளஸ் a2 ஸ்கொயர் பிளஸ் 2a1 a2 a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயர். அப்ப a1 பிளஸ் a2 த ஹோல் ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட் போய் சேர்ந்துருச்சு. a1 பிளஸ் a2. இனி சம் வந்தா டைரக்டா அப்ரோச் பண்ணணும். ரெண்டு வேவ் இன் ஃபேஸ்ல சூப்பர் இம்போஸ் ஆகுது. ஒரு வேவோட ஆம்ப்ளிடியூட் 4, இன்னொரு வேவோட ஆம்ப்ளிடியூட் 6ன்னா டோட்டல் ஆம்ப்ளிடியூட் 10ன்னு அர்த்தம். இன்னும் அழகா புரிய வைக்கவா? நீங்க எல்லாம் ரொம்ப தூரமா ஏதோ ஒரு டூர் மாதிரி போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டூர் மாதிரி போறீங்க, ஃப்ரெண்ட்ஸோட போறீங்க இல்லை பேரண்டோட போறீங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது நீ பக்கத்துல உன் ஃப்ரெண்டுன்னு சொன்னோடனே இப்போ யார் முகம் உனக்கு ஞாபகம் வருதோ அவங்க பக்கத்துல ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல. இப்போ சொல்றதுக்கு யாராவது மினிமம் ஒருத்தவங்க இருப்பாங்க, இருக்கிறதுலே க்ளோஸா இருப்பாங்க. மேபி மதரா இருக்கலாம், சிஸ்டரா இருக்கலாம், யாரோ வேணாலும் இருக்கலாம். ரெண்டு பேரும் உட்காந்து இந்த குளத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு தான் நாங்கள் போனோமா சரின்னு கேட்காது, காரணம் இருக்கு. ஸோ அந்த குளத்துல ஒரு அழகான தாமரை இலை தெரியும், பார்த்துருப்பீங்க. தாமரை இலை தெரியும், ரூட் ரொம்ப ஜாஸ்தி போயிட்டு இருக்கும். பக்கத்துல நிறைய தாமரை பூலா இருக்குன்னு வச்சுக்கோங்க. மற்ற எதுவுமே உங்க கண்ணுக்கு தெரியக்கூடாது. இப்போ இது எனக்கு எங்க சார் சொல்லி கொடுத்த எக்ஸாம்பிள் ரொம்ப சூப்பரா சொல்லி கொடுத்தாரு. என்னை மாதிரி முட்டாளுக்கு கூட பிசிக்ஸ் புரிஞ்சுதுன்னா அந்த மாதிரியான வாத்தியார் தான். இப்போ அவர் சொன்னதுதான் உங்ககிட்ட சொல்றேனே தவிர இது என்னோட சொந்த படைப்புலாம் தப்பா நினைச்சிடாது. அந்த அளவுக்கு புத்திலாம் எனக்கு இல்லை. ஆனா அவங்க சொன்னதை சுவாரஸ்யமா சொல்லணும்னு தான் நினைக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ரெண்டு பேரும் கையில ஒரு கல் எடுத்துக்கோங்க. ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல இந்த கல்லை இந்த இடத்துல டிராப் பண்றேன், இங்க டிராப் பண்றேன். உன்னோட வேவ் இந்த மாதிரி டிராவல் ஆகிட்டு போயிட்டு இந்த தாமரை இலைய லைட்டா லிஃப்ட் பண்ணுது. அந்த லிஃப்ட் 4 சென்டிமீட்டர். கரெக்டா? ரெண்டாவது உன் நண்பனோடது, அவனோடது தனியா போயிட்டு மறுபடியும் 6 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணுது. அதாவது நான் சொல்லும்போது தனித்தனியா போட்டிருக்கீங்க. இப்ப நீ ஒரு கல்ல போடும் பொழுது அந்த தாமரை இலை 4 சென்டிமீட்டர், அப்ப ஆம்ப்ளிடியூட் 4 சென்டிமீட்டர், அவங்களோடது 6 சென்டிமீட்டர். ரைட்டா? ஸோ அதே தான். இப்ப ரெண்டு பேரும் சேம் டைம்ல சேம் இன்ஸ்டன்ட்ல அந்த கல்லை தூக்கி போறீங்க. என்ன ஆகுது பாருங்க, ரெண்டு வேவும் ஒரே மாதிரி, அதாவது இன்ஃபேஸ்ல போகுது. இப்ப சொல்லுங்க பார்க்கும். ஸோ அந்த தாமரையில எவ்வளவு ஆம்ப்ளிடியூட் இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்டவங்க பதில் என்ன? சார் சொல்லி கொடுத்தாங்க, ரெண்டு பேரோடது இன்ஃபேஸ், அப்ப ரெண்டு ஆம்ப்ளிடியூடையும் ஆட் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்ப 4 + 6 10. அப்ப உன்னோட ஆம்ப்ளிடியூட் 4, உன் ஃப்ரெண்டோடது 6. ஸோ டோட்டலா அந்த தாமரை இலையோடது 10. இதுதான் ரிசல்டன் ஆம்ப்ளிடியூடு. அப்ப இன்ஃபேஸா இருந்தா a1 + a2. சார் புரிஞ்சிருச்சு. அதே மாதிரி அவுட் ஆஃப் ஃபேஸா இருந்தா எப்படிப்பா இருக்கும்? அவுட் ஆஃப் ஃபேஸ் 5ஓட வேல்யூ 180 டிகிரி. 180 டிகிரியா இருந்ததுன்னா அவுட் ஆஃப் ஃபேஸ். அவுட் ஆஃப் ஃபேஸ் ஏ வேணும் சார். ரூட் ஆஃப் a1 ஸ்கொயர் a2 ஸ்கொயர் 2a1 a2 cos 180. எல்லா ஊர்லயுமே cos 180 -1 தான். அதனால இந்த இடம் மைனஸ் ஆயிடும். அதனால a1 - a2 த ஹோல் ஸ்கொயர் ரூட். அதனால a1 - a2. 180 டிகிரியா இருந்தா என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன், சப்ராக்ட் பண்ணணும். ஸோ அதே கற்பனை காட்சி தான் இந்த இடத்துல, அதே குளம் தான் இங்க. நீ இங்க நிக்கிற, உன் ஃப்ரெண்ட் ஆப்போசிட்ல போயிட்டாப்ல. இப்போ உன்னோடது 8 சென்டிமீட்டர், உன்னோட ஆம்ப்ளிடியூட் 8, உன்னோட வேவோட ஆம்ப்ளிடியூட் 8 சென்டிமீட்டர். உன் ஃப்ரெண்டோடது, சரி எனக்கு பரவாயில்ல கம்மியா போடுங்க சார், லாஸ்ட் டைம் எந்த நாள்
அவங்களது 6ன்னு சொல்லிவிட்டீங்க. அதுவே எனக்கு மனசு கஷ்டமா இருந்தது. இப்ப என்னது 8, அவனுக்கு போனா போது ஒரு 6 போட்டு விடுங்க. ரைட்டா? நான் இது கிளாஸ்ல நடத்தும் போதெல்லாம் இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்கு. இப்போ உன் ஃப்ரெண்டோட வேவோட ஆம்ப்ளிடியூட் ஒரு 6 சென்டிமீட்டர். ஸோ 2 பேரும் எதிரெதிரா வந்துட்டு இருக்கீங்க. உன்னோட வேவ் 8 சென்டிமீட்டர் என்ன பண்ணுது, இன்க்ரீஸ் பண்ணுது. அந்த தாமரை இலையை 8 சென்டிமீட்டர் மேல தூக்குது. உன் ஃப்ரெண்டோட வேவ் என்ன பண்ணுது தெரியுமா, 8 சென்டிமீட்டர் போனது 6 சென்டிமீட்டர் கீழே இறக்கிடுது. இப்ப அந்த தாமரை இலையோட ஆம்ப்ளிடியூட் 2 சென்டிமீட்டர். ஏன்னா அவுட் ஆஃப் ஃபேஸ்னா சப்ராக்ட் பண்ணணும். உங்களோடது 8, உங்க நண்பனோடது 6, அதனால ரிசல்டன் ஆம்ப்ளிடியூட் 2. அப்ப இன் ஃபேஸ்னா ஆட் பண்ணணும், அவுட் ஆஃப் ஃபேஸ்னா சப்ராக்ட் பண்ணணும்னு கத்துக்கணும். ஸோ அங்கே A1 + A2 எப்பெல்லாம் 5 0ன்னு பாக்குறியோ அப்பெல்லாம் A1 + A2 ஞாபகம் வச்சுக்கோ. A மேக்ஸ் அந்த இடம், ஆம்ப்ளிடியூட் மேக்ஸிமம். எப்பெல்லாம் 5 180 பாக்குறீங்களோ அப்பெல்லாம் A1 - A2, A மினிமம். ரைட்டா? இப்பதான் A மேக்ஸுக்கும் A மினிமத்துக்கும் ரேஷியோ கேட்க போறாங்க. இந்த சம்னா நீங்க ப்ரீவியஸ் இயர்ல பார்த்துருக்கலாம். A மேக்ஸ் பை A மினிமம் ரேஷியோ வேணும் சார். அப்போ A1 + A2 A1 - A2. யாராவது நேரா இருந்தீங்கன்னா உங்க தலைமையில கை வச்சு சத்தியம் பண்ணிடுவேன். அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன். ரைட்டா? ஸோ A மேக்ஸ் பை A மினிமம், A மேக்ஸ் பை A மினிமம் மறந்துடாது. அவங்க A1 A2 தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ Y1 = கவனமாக கவனிங்க, நான் ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். Y1 = 6 sin ωt, Y2 = 4 sin ωt. பதில் சொல்லுங்க. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் A மேக்ஸ் பை A மினிமம் உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன். யாராவது ஆன்சர் கொடுங்க. இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் போடுங்க. 5 ஃபைனல் ஆன்சர் 5 சார். அவ்வளவுதானா? நல்லா பார்த்து சொல்லு. நான் கேட்டது A மேக்ஸ் பை A மினிமம் ரேஷியோ கேட்டிருக்கேன் சார். அப்பனா 10/2 சார். 10/2 10/2. ஓ அப்படி சொல்றீங்களா? ரைட் ரைட். 10/2 அப்படின்னா 5:1 சொல்ல வேண்டியதானே. A மேக்ஸ் பை A மினிமம் 5/1. பா கவனமா கத்துக்கோ. உங்களுக்கு டைரக்டா A1 வாங்கிக்கோங்க, A2 வாங்கிக்கோங்கன்னு உங்க கையில கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் தான் கொடுப்பாங்க. அப்ப இந்த இடம் தான் ஆம்ப்ளிடியூட்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனை பார்த்தா A1 = 6, A2 = 4. அப்ப A மேக்ஸ் பை A மினிமம் 6 + 4 10, 6 - 4 2. இப்படிதான் சால்வ் பண்ணணும். அப்ப A மேக்ஸ் பை A மினிமம் கத்துக்கிட்டோமா? A1 + A2 பை A1 - A2ன்னு கத்துக்கிட்டோம். ரைட் சார், புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா 5னா ஃபேஸ் டிஃபரன்ஸ். டெல் எக்ஸ் இல்லைன்னா டெல். குழப்பிக்காதீங்க. தெரியலன்னா சார் தெரியல, இன்னொரு டைம் கற்றுக்கூடன்னு கேட்டு. டெல் எக்ஸ் இல்லைன்னா டெல். இது டெல் எக்ஸ், இதுக்கு பேரு டெல். இப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கு பேரு பாத் டிஃபரன்ஸ். ஆமாம் சார், பாத் டிஃபரன்ஸ்னா இது வரைக்கும் நாங்கள் கேள்வியே படலை சார். ஃபேஸ் டிஃபரன்ஸ் கூட தெரியும். 2 ஆங்கிளுக்கான டிஃபரன்ஸ். என் ஃப்ரெண்டோடது 90, என்னோடது 45. அப்போ 2 பேரையும் மைனஸ் பண்ணா 45 தான் ஃபேஸ் டிஃபரன்ஸ். ஆங்கிள் டிஃபரன்ஸ் தான் ஃபேஸ் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருச்சு. அது என்னங்க சார் பாத் டிஃபரன்ஸ்? நான் சொல்லவா? உங்க ஸ்கூலுக்கு போறீங்களா? இதான் உங்க ஸ்கூலு, இந்த இடம் தான் உங்க ஸ்கூலு. A தான் உன்னோட வீடு, B தான் உன் ஃப்ரெண்டோட வீடு. நீ Aல இருந்து Sக்கு இந்த பாத்துல போயிட்டு இருக்க. கோணலா போட்டுனா சரி, ஸ்கூலை தூக்கி மேல போட்டுருவோமா? ரைட். பாத் 1. உன் நண்பன் Bல இருந்து இல்ல நண்பி Bல இருந்து எங்க வந்திருக்காங்க? Sக்கு வந்திருக்காங்க. ஸோ இந்த இடம் பாத் 2. யாரோட பாத்து அதிகமா இருக்கு? உன் ஃப்ரெண்டோட பாத்து தான் அதிகமா இருக்கு. பரவாயில்ல சார், அவன் தூரமா இருந்து வரட்டும். பாத்து 2 தான் அதிகமா இருக்கு. அப்ப 2 பேரோட பாத்தை எப்ப ஈக்குவல் பண்ண முடியும்? இது எம்னு வச்சுக்கலாமா? இப்ப இந்த எம்எஸும் ஏஎஸும் ஈக்குவலா பாருங்க. அப்ப எக்ஸ்ட்ரா உன் நண்பன் நடந்தது பிஎம். இந்த பிஎம் தான் பாத் டிஃபரன்ஸ். புரியுதா? ஒரு வேவ்க்கும் ஒரு வேவோட பாத்துக்கும் இன்னொரு வேவோட பாத்துக்குமான டிஃபரன்ஸ் தான் பாத் டிஃபரன்ஸ். ஒரு வேவோட பாத் இன்னொரு வேவோட பாத், 2 பாத்துக்குமான டிஃபரன்ஸ் பாத் டிஃபரன்ஸ். டெல்லு 2 பேருக்குமான டிஃபரன்ஸ் ஃபேஸ் டிஃபரன்ஸ். டைம் டிஃபரன்ஸ் டெல் டி. அடுத்தது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு பாருங்க, டெல் டி டைம் டிஃபரன்ஸ். ரைட்டா? ஒன்றும் இல்லை, 2 வேவை சூப்பர் இம்போஸ் ஆகுது. அப்போ இதெல்லாம் நடக்க போகுது. இப்போ ஒரே ஒரு ஈக்குவேஷன் கற்றுட்டு நீங்கள் போயிடலாம். டைம் என்ன? 8
814 சார். 814 ஒரே நிமிஷம் சாரி பை, இன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. ஒரே நிமிஷம் வேணும் உனக்குமே. 5 = 2π/λ into del. 5 = 2π/λ into del. இது என்னங்க சார்? இது ஃபேஸ் டிஃபரன்ஸுக்கும் பாத் டிஃபரன்ஸுக்குமான ரிலேஷன். ஃபேஸுக்கும் பாத்துக்குமான ரிலேஷன். டீட்டெயில்டாக நாளைக்கு கிளாஸ் சூப்பராக சொல்லித்தரேன். இப்போதைக்கு ஈக்குவேஷன் மட்டும் கற்றுட்டு போங்க. 5 = 2π/t into del t. First one, relation between phase and path difference. Second one, relation between phase and time difference. இப்போதைக்கு இந்த ரெண்டு ஈக்குவேஷன் மட்டும் படிச்சுட்டு போ, வேற ஒன்றும் வேண்டாம். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பேசினது என்னன்னு ஞாபகம் வச்சுக்கோ. ரீஃப்ராக்ஷன் ஆஃப் பிளேன் வேவ் ஃப்ரண்ட். இந்த எக்ஸ்பிரஷன் நைட்டே சால்வ் பண்ணணும். நான் இப்போயே உங்களுக்கு அனுப்பி விட்டுறேன். அதுக்கப்புறமா அங்கேருந்து சூப்பர் பொசிஷன் வரணும். ஒரு வேவும் இன்னொரு வேவும் சூப்பர் இம்போஸ் ஆகிறது. இந்த தாமரை இலையை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 கல்லை தூக்கி போகிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 வேவும் ஒன்றா சேர்ந்து அந்த தாமரை இலையை 10 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லை 2 சென்டிமீட்டராக குறைக்கலாம். வேற ஆங்கிளாக இருந்தால் வேற ஆன்சர் கிடைக்கும். இன்ஃபேஸாக இருந்தால் மேக்ஸிமம், அவுட் ஆஃப் ஃபேஸாக இருந்தால் மினிமம் ஞாபகம் வச்சுக்கோ. ஏக்கு பதிலாக A1 + A2 மேக்ஸிமம், ஏக்கு பதிலாக A1 - A2 மினிமம். இன்ஃபேஸ்னா கண்டிஷன் புரிஞ்சுக்கோங்க. ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் எல்லாமே. அவுட் ஆஃப் ஃபேஸ்னா எல்லாமே ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஞாபகம் வச்சுக்கோ. தென் ரிசல்ட் அண்ட் ஆம்ப்ளிடியூட் ஃபார்முலா. இதுலேருந்து எக்கச்சக்கமான சம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நாளைக்கு எல்லாம் போட்டு காட்டுறேன். A1² + A2² + 2A1 A2 cos phi. 50 A1 + A2, 180 A1 - A2, Amax/A minimum ரிலேஷனு. அதுக்கப்புறமா 3 பேரை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். ஃபேஸ் டிஃப்ரென்ஸ், பாத் டிஃப்ரென்ஸ், டைம் டிஃப்ரென்ஸ். அதுக்கான ரிலேஷன் போட்டிருக்கேன். இன்னும் எதை எக்ஸ்பிளைன் பண்ணலை, ரைட்டா? ஸோ நாளைக்கா கற்றுக் கொடுக்குறேன். ஸோ முதல்ல சொல்கிறவங்க கிளம்புங்க, சொல்கிறவங்க லாஸ்ட்டாக வெயிட் பண்ணிட்டு போங்க. ஏரின் பேசின வரைக்கும் கிளியரா? வேணும் பேசின வரைக்கும் ரைட். ஸோ ஏரின் வேணும், நீங்கள் 2 பேருமே கிளம்பலாம். நிஷாந்திரி கிளம்பிட்டாங்களா? ஓகே, தேங்க்யூ பா. நீங்கள் 3 பேருமே கிளம்பிடலாம். இப்போ அடுத்து வேறு கிளாஸ் இருக்கு. தேங்க்யூ. வேணும் கிளம்பலாம்டா, அப்புறம் பார்க்கலாம். அனீஸ், அர்ஜுன் நீங்கள் தான் மேக்ஸ் கிளாஸ் இருக்கு? தெரியல சார், கேட்கணும். ரைட், நான் ஒரு வச்சாலும் உனக்கு 9:30 மட்டும் தான் வைப்பேன். ரைட், அனீஸ் கிளியரா பா? அர்ஜுன், பவன் கிளியர் சார். பா, இன்னும் ஃபீ பே பண்ணாதவங்க கொஞ்சம் பே பண்ணிருங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ட்ராப் இந்த மாதம், அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முடிஞ்சுன்னா பேரண்ட் கிட்ட சொல்லி டிஸ்டர்ப் பண்ணாது, ஹம்பிளாக ரெக்வெஸ்ட் பண்ணுங்க. ரைட், ஸோ நீங்கள் 4 பேருமே கிளம்பலாம். ஹரி கிளியர்னா கிளம்பலாம். தேங்க்யூ சார். ரைட், தேங்க்யூ சார். ஹஜிதா, ரிஷிகா, சஹானா, சிவசக்தி 4 பேர் வெயிட் பண்ணுங்க. வேணும் கிளம்பலாம். வேணும் போய் மேக்ஸ் அட்டன் பண்ணு. ஓகே பா, கவனமாக கவனி. ஸோ 4 பேருமே ஆலன் பசங்க. உங்களுக்கு சொல்ல வேண்டியது, வரப்போகிற எக்ஸாம் 20, ஹஜிதா எப்போமா? 24 24 போர்ஷன் வந்து வே ஆப்டிக்ஸ், மாடர்ன் ஃபிசிக்ஸ். மாடர்ன் ஃபிசிக்ஸ்னா யாரோன்னு நினச்சிக்காத, ஆட்டம், டியூயல், நியூக்ளியர். ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த லெசன். ஒன்றுமே இல்லை, ஒரு கொஷின் கூட தப்பாக இல்லாமல் நம்ம பண்ணிடலாம். எனக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த வாரம் முழுக்க ஹாஃப் இயர்லியில் வேறு பிஸியாக இருக்கீங்களா? ஹாஃப் இயர்லி எப்போ முடியுது? 15 ஹாஃப் இயர்லி எப்போ முடியுது? ஹாஃப் இயர்லி ஃபிசிக்ஸ் போர்ஷன் என்ன?